ரசிகர்களின் பாராட்டால் அதிர்ந்து போன நடிகை லட்சுமி. அப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு 2 தலைமுறை ஹீரோக்களுடன் பல படங்கள் நடித்து எந்த கதாபாத்திரம் அப்படின்னாலும் அழகாக திரையில கொண்டு வந்து ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை லட்சுமி. ஹீரோயினாக நடிகை லட்சுமி அவர்கள் ஜொலிச்சதை விட குணச்சித்திர நடிகையாக ஜொலிச்ச படங்களே அவரை மக்களிடத்துல கொண்டு சேர்த்துச்சு. ஏன்னா அக்கா, அண்ணி, அம்மா, பாட்டின்னு எல்லா கதாபாத்திரத்திலையும் ஆச்சி மனோரமாவை போலவே இயல்பா நடிச்சு பேர் வாங்கினவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 மொழிகள்லையும் 1970லிருந்து 80களில் பிஸியான நடிகையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகளையும் அப்பப்போ குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் தொகுப்பாளராக வலம் வந்துட்டு இருக்காங்க நடிகை லட்சுமி. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்த சில அனுபவங்களை பற்றி ஒரு பேட்டியில் நடிகை லட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எம்ஜிஆருடன் 1972 இதய வீணை படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்ப காஷ்மீரில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு இரவு விருந்து கொடுத்துட்டு விரைவில் தமிழகத்துக்கு ஒரு விருந்து தரப்போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாங்க. ஆனால் அப்போ எனக்கும் மஞ்சுளாவுக்கெல்லாம் அது அரசியலை பற்றிங்கிறது புரியலை. அந்த படத்தில் டப்பிங் பேசியப்ப கூட விரைவில் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான மறைமுக வசனங்களை எம்ஜிஆர் பேசியிருந்தாரு. அது கூட அவர் கட்சி ஆரம்பித்த பின்னாடி தான் புரிஞ்சிச்சு. இப்படி ஒரு மக்காக நான் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகத்தோட நான் நடித்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் நான் ஒரு நீளமான வசனத்தை பேசிட்டு என்னோட தலையில் இருக்கும் கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரியான காட்சி இருக்கும். படத்தில் அந்த காட்சியை பார்த்துட்டு பல பேர் என்கிட்ட வந்து அந்த காட்சியில் சிவாஜியவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னு என்னை பாராட்டினாங்க. நான் அதிர்ந்து போனேன். ஏன்னா அந்த காட்சியில் நான் எப்படி நடிக்கணும், எப்படி வசனம் பேசணும்னு எனக்கு சொல்லித்தந்ததே நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தான். அன்னைக்கு அவர் சொல்லித்தராமல் போயிருந்தா அந்த காட்சி அவ்வளவு சிறப்பாக வந்திருக்காது அப்படின்னு அந்த பேட்டியில் தான் சேர்ந்து நடித்த சினிமாவின் ஜாம்பவான்களை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க.